Hi students, good morning. Today we are going to see geometry. Geometry நாம் இதுவரைக்கும் என்னக்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். line segment பார்த்தோம், ray பார்த்தோம், அதுக்கப்புறம் angles பார்த்தோம், and then types of angle பார்த்தோம். Now special pair of angles பார்த்தோம். Special pair of angle எந்த ரெண்டு angle add பண்ணா 90 degree வந்துச்சுன்னா complementary angles பார்த்தோம். ஆமாவா? Yes. Now நாம் என்ன பார்க்க போறோம்னா supplementary angle. என்னக்கன்னு supplementary angle. Supplementary angle na ஒண்ணு இல்ல கண்ணு, two angles are called supplementary. ஓகேவா? ரெண்டு ஆங்கிள்ஸை நம்ம சப்ளிமெண்ட்ரி சொல்லணும்னா எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும்? எஸ், இஃப் தியர் சம் இஸ் 180 டிகிரி. அந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுறப்ப உனக்கு 180 டிகிரி கிடச்சிதுன்னா அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? காம்ப்ளிமெண்ட்னா 90 டிகிரி கண்ணு, ரெண்டு ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் 90 டிகிரி கிடைக்கணும். சப்ளிமெண்ட்னா 180 டிகிரி. ஓகேவா? ரொம்ப ஈஸி கண்ணு, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. பெரிய கிளாஸ்லாம் கேட்பாங்க, நீ எப்போ கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட்ரினா எந்த டூ ஆங்கிள்ஸை ஆட் பண்ண நமக்கு 90 டிகிரி கிடைக்குதோ அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். என்ன டெஃபினிஷன் கண்ணு? டூ ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி இஃப் தியர் சம் இஸ் 90 டிகிரி. அதே சப்ளிமெண்ட்ரினா two angles are called supplementary if their sum is 180 degree. ஓகேவா? அண்ட் தென் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன ஆங்கிள்னு சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள் சொல்லலாம். அண்ட் தென் சப்ளிமெண்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சொல்லலாம், 180 டிகிரி. ஓகேவா? இதுதாங்க ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா 147 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி 33 டிகிரி ஆட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? 147 டிகிரி 30 டிகிரி ஆட் பண்ணு, 0,181. அப்போ 180 டிகிரி. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் 147 டிகிரியும் 33 டிகிரி நம்ம என்ன ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லலாம்? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஏதாவது ரெண்டு ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடச்சிதுன்னா சப்ளிமெண்ட்ரி, 90 டிகிரி கிடச்சிதுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேவா கண்ணு? எஸ். சப்போஸ் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு அது சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லிட்டாங்க, அப்போ இன்னொரு ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ நம்ம எதால் மைனஸ் பண்ணணும்? 180 டிகிரியால். சரி, அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் 90 டிகிரி. இப்போ நம்ம சப்ளிமெண்ட் பார்க்கறதுனால சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் எக்ஸ் டிகிரி ஈஸ், ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஆங்கிள் நம்மளை கேட்குறாங்க. ஸோ ஓகேவா கண்ணு? இதிலேருந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு ஆங்கிள் கிடச்சிரும். சரியா? சம் பார்ப்போமா? லெட்ஸ் see the sum. எஸ், ஃபைண்ட் தி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப். ஓகேவா? ஒவ்வொரு ஆங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, இதோட சப்ளிமெண்ட்ரி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக 70 கண்ணுங்க நம்பர்ஸ் ஆங்கிள்ஸ் கண்ணு. இதை நம்ம எதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம்? சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரிலேருந்து. ஓகே, ஃபஸ்ட்டு 70 டிகிரியை 180 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கண்ணு கிடைக்கும்? 110 டிகிரி. அடுத்தது இப்போ 35 டிகிரியோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ 180ல் மைனஸ் பண்ணணும். 180 மைனஸ் 35 145. அண்ட் தென் பர் 165 65ஓட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 180 மைனஸ் 165 ஈக்குவல் டு என்னது கண்டு? 15 டிகிரி. நீ வந்து தனித்தனியாகவும் டிகிரி போட்டுக்கலாம், அண்ட் தென் ஹோலாகவும் டிகிரி போட்டுக்கலாம். தனித்தனியாகவும் நீ போட்டுக்கலாம். அப்போ ஆன்சரில் டிகிரி போடணும். ஆங்கிள்னாவே டிகிரி இஸ் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் சிம்பிள் ஆஃப் ஆங்கிள். ஓகேவா கண்ணு? அதே 90 டிகிரியோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்குறாங்க. சப்ளிமெண்ட்ரினாவே நீ எதெல்லாம் மைனஸ் பண்ணணும்? எஸ், 180 மைனஸ் 90 என்ன கண்ணு? எஸ், 90 டிகிரி. ஓகேவா? 0 டிகிரிங்கிற ஆங்கிளோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்குறாங்க. அப்போ 180 டிகிரி மைனஸ் 0 என்ன கண்ணு? ஆன்சர் 180 டிகிரி. ஓகேவா? அண்ட் தென் பாரு, ஃபைண்ட் தி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் கண்ணு. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னாவே நம்ம என்னென்ன டிகிரி சொல்லலாம்? 180 டிகிரி சொல்லுவோம். அந்த 180 டிகிரியோட ஒரு ஆங்கிள் மட்டும் கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஆங்கிள் கேட்குறாங்க. அப்போ இந்த ஆங்கிளோட சப்ளிமெண்ட்ரி கேட்குறாங்க. நீ ஸ்ட்ரெயிட்டாக என்ன கண்ணு பண்ணலாம்? மைனஸ் பண்ணி 180 டிகிரி மைனஸ் 25 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 155 டிகிரி நீ போடலாம். இப்படி போட்டாலும் இந்த டயக்ராம் போட்டு இப்படி போட்டாலும் கரெக்டு. ஆனால் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ரைட் பண்ணோம்னா நமக்கு எந்த ஆங்கிள் தேவை? ABD. ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிள் சென்ட்ரா பி தான், அப்போ பி சென்ட்ரா எழுதிக்கோ. அண்ட் தென் DBC.
இல்லைனா சிபி டின்னு கூட எழுதலாம். ஆனால் ஆங்கிள் பி சென்டராக இருக்கணும். சரியா கண்ணு? அப்போ ஏபிடி நமக்கு இந்த ஆங்கிள் தெரியாது, அண்ட் தென் அப்படியே வச்சுக்கோ. டிபிசியோட ஆங்கிள் வேல்யூ என்னது 25 டிகிரி. ஓகேவா? இந்த 25 டிகிரி இந்த மைனஸ் பண்ணால் என்ன நமக்கு கிடைக்கும் 155 டிகிரி. ஓகேவா கண்ணு? எஸ். இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து ஒரு ஆங்கிள் கொடுத்து இன்னொரு ஆங்கிள் கேட்டாங்கன்னா நீ எதில் மைனஸ் பண்ணால் போதும் 180 டிகிரி. சரியா? ஐ கிவ் தி ஹோம்ஒர்க் சம். 67 டிகிரி, 90 டிகிரி, 150 டிகிரி, 85 டிகிரி, 120 டிகிரி. இதோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் எழுத சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. 180யோட மைனஸ் பண்ணு. சரியா? எஸ். நம்ம இன்றைக்கி என்ன கண்டு பார்த்தோம்? ஆங்கிள்ஸில் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்ன, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் 2 ஆங்கிள்ஸில் ஆட் பண்ணி நமக்கு 90 டிகிரி கிடச்சிதுன்னா அந்த ஆங்கிள்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்னதுக்கான 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி கிடைக்கணும். சரியா? அவன் ஒரு ஆங்கிள் மட்டும் கொடுத்து சப்ளிமெண்ட்ரின்னு கேட்டாங்கன்னா 180 டிகிரியில் மைனஸ் பண்ணி ரைட் பண்ணுக்கன்னு, காம்ப்ளிமெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா 90 மைனஸ் பண்ணி எழுதுக்கன்னு. நான் என் சப்ளிமெண்ட்ரி தான் கேட்டிருக்கேன். நீ 180 டிகிரியோட மைனஸ் பண்ணி ரைட் பண்ணுவியா? சரியா? யூ மஸ்ட் டூ தி ஹோம்ஒர்க் அண்ட் சென்ட் மீ. ஓகே கண்ணு? தேங்க்யூ.